வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தலைமையில் தேர்தல் முடிவுகள் பிறகு அதிரடி திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் இப்போ தேர்தல் முடிவுக்காக தான் காத்துட்ருக்காங்களா, இல்லை இணைஞ்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதிமுகவில் இப்போ தலைமை மாற்றணும்னு ஒரு பிளவு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கட்சியை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிளவு போயிட்டுருக்கு. அதாவது ரெண்டு பக்கம் கருத்து வேறுபாடுகள் என்பது அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. முக்கிய மாஞ்சிக்கல் ஏன்னா கட்சி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னும் தேர்தல் முடிவில் வெளியேற்றினா இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுடுமோ இல்லை அதிகமாகுதோ அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தல் வருதுங்க. இன்னும் ஒரே வருஷம் தான், 25. அதாவது இந்த வருடம் முடிந்து அந்த அடுத்த வருடம் தொடங்கிடுச்சுனாவே முடிஞ்சு போச்சு. 2026 தேர்தலுக்கான கட்டமைப்பு என்பது அரசியல் ரீதியாக எல்லா கட்சியும் எடுத்துருவாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக பல விதமான திருப்பங்கள் இருக்கிறதுனால நிறைய விதமான மாற்ற ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நம்மளுடைய பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு சசிகலா, வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவு பிறகு நம்மளுடைய அதிமுகவின் தலைமை அலுவலகத்துக்கு ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை தெரிவித்து உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பித்தாதான் வெற்றியை பெறணும், நல்லா பார்த்திங்கன்னா அதிமுக வழி நடத்தும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழல் கண்டிப்பாக நடைபெறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில அரசியல் முக்கிய புள்ளிகள் சொல்லிட்டு இருக்காங்க. தகவல்களாகவோ, பேட்டியின் மூலமாகவோ, ஊடகங்கள் மூலமாகவோ. இதனால் பார்த்திங்கன்னா அப்படி நடந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா கட்சியோட பலம் என்பது அதிகமாகும். ஓகேங்களா, பலவீனமாகாது, பலம் அதிகமாகும், ஆதரவு கூடிச்சுன்னா என்ன ஆகும், சரி அப்படி இப்படி அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்கெல்லாம் இப்போ பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்ப்பாங்க, ஓ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அப்போ கரெக்டாக இருக்கும் கட்சி. ஸோ இதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் எப்படி வழி நடத்தாங்களோ சரி அதுமாதிரி வழி நடத்துவாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா வாக்குகளையும் அதிமுகவுக்கு போட போகிறாங்க, இரட்டை இலை சின்னத்துக்கு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம். எதிர்கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சியாக கூட மாறலாம். ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்ளணும். ஓகேங்களா, அவர் ஒரு பக்கம் விடாப்பிடியில் இல்லை நான் சொல்கிறது தான் அப்படி தான் அப்படின்னு இருந்துட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும். உங்களுக்காக இல்லைனாலும், உங்களுடைய சுயநலத்துக்காக இறங்கினாலும் கட்சியோட நிலைமைக்காக இறங்கி போதான் ஆகணும் அப்படின்றது தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுடைய கருத்தினர்கள் தரப்பினர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை எடப்பாடி செய்வாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணுங்க. கட்சி என்பது நிலை மோசமாக இருக்குது அப்படின்றதும் இபிஎஸ் தரப்பே சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை. கண்டிப்பாக இவர்கள் இணைந்தார்கள் என்றால் தலைகீழ் மாற்றம் அரசியலில், அதிமுக அரசியல் பார்த்திங்கன்னா முன்னெடுப்பதற்கு மாற்றம் நடைபெறும் அப்படின்றது தான் அதிகப்படியாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.